பசுமை நிறைந்த ஒரு அழகான காட்டில் ஓடும் தெளிந்த ஆற்றின் அருகே ஒரு சிறிய எறும்பு வாழ்ந்து வந்தது. அது தினமும் உணவு தேடி காடு முழுவதும் சுற்றித் திரியும் சுறுசுறுப்பான எறும்பாக இருந்தது. ஒருநாள் கடும் வெயிலால் தாகம் எடுத்ததால் எறும்பு ஆற்றின் கரையோரம் தண்ணீர் குடிக்கச் சென்றது. அவசரத்தில் கால் தவறி எறும்பு நேராக ஆற்றில் விழுந்தது. ஆற்றின் நீரோட்டம் வேகமாக இருந்ததால் எறும்பு மிதந்து தத்தளிக்கத் தொடங்கியது. யாராவது காப்பாற்றுங்கள் என்று எறும்பு மனதில் அழுத்தது. அதன் சிறிய சக்தியால் நீரோட்டத்தை எதிர்த்து நீந்த முடியவில்லை. அப்போது அருகிலிருந்த ஒரு பெரிய மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்த ஒரு புறா எறும்பு ஆற்றில் சிக்கியிருப்பதை கவனித்தது. புறாவுக்கு எறும்பின் நிலை மிகவும் பரிதாபமாக தோன்றியது. உடனே அது மரத்திலிருந்து ஒரு பெரிய இலையை பறித்து மெதுவாக ஆற்றில் விட்டது. அந்த இலை நீரில் மிதந்து எறும்பின் அருகே வந்தது. எறும்பு அந்த இலையின் மேல் ஏறி தன்னை காப்பாற்றிக் கொண்டு பாதுகாப்பாக கரையை அடைந்தது. உயிர் தப்பிய மகிழ்ச்சியில் எறும்பு புறாவை பார்த்து மனமார நன்றி கூறியது. ஒருநாள் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் நான் கண்டிப்பாக உதவுவேன் என்று அது மனத்தில் உறுதியெடுத்தது. சில நாட்களுக்குப் பிறகு ஒரு வேட்டையாளர் அந்த காட்டுக்குள் வந்தான். அவன் புறாவை பிடிக்கவில் அம்புடன் குறிவைத்தான். இதைக் கண்ட எறும்பு உடனே வேட்டையாளரின் காலில் பலமாக கடித்தது. திடீரென ஏற்பட்ட வலியால் அவன் அலறிவிட்டான். அப்போது புறா சத்தம் கேட்டு பறந்து தப்பித்தது. நெறி நாம் செய்த சிறிய உதவியும் சரியான நேரத்தில் பெரிய உதவியாக திரும்பும்.